லோக்சபா தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியாக கொடுப்பதாக கூறும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என தேமுதிக உறுதியாக தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது திமுக. கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக அணியில் இருந்த காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளே தற்போதும் தொடர்வதால் இப்போது வரைக்கும் சிக்கல் இல்லை. இடஒதுக்கீடு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில்தான் சிக்கல் உருவாக வாய்ப்புள்ளது. தேமுதிகவுடனும் அதிமுக தலைவர்கள் பேசி வருகின்றனர். அதே நேரத்தில் பாஜக கூட்டணியை சேர்வதில்தான் பிரேமலதா விரும்புவதாக அக்கட்சியின் தலைமையக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. நாளைய தினம் 7ஆம் தேதி நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உறுதியான முடிவை எடுக்க தேமுதிக திட்டமிட்டுள்ளது. 5 லோக்சபா தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் ஆகியவற்றை தரும் கட்சியுடன் தான் கூட்டணி என்பதில் பிரேமலதா உறுதியாக இருக்கிறாராம். அதனை நாளைய தினம் வெளிப்படையாகவே அறிவிக்க வாய்ப்புள்ளது என அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.